தக்கலை அருகே நடைபயிற்சிக்கு சென்றபோது கனரக லாரி மோதி வியாபாரி பலி. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள காட்டாத்துறை கல்நாட்டு விளையை சேர்ந்தவர் ஞானதாஸ், வயது 65, வியாபாரி. ஞானதாஸ் சில ஆண்டுகளுக்கு முன் காட்டாத்துறையில் பர்னிச்சர் கடை நடத்தி வந்தார். அதன் பிறகு அவர் வீட்டில் இருந்து வந்தார். இவர் தினமும் அதிகாலையில் நடைபயிற்சிக்கு செல்வது வழக்கம். அதன்படி நேற்று அதிகாலையிலும் அவர் வழக்கம் போல் நடைபயிற்சிக்கு சென்றார். அப்போது புலிப்பனம் பகுதியில் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த போது பின்னால் மார்த்தாண்டத்தில் இருந்து நாகர்கோவில் நோக்கி வந்த டாரஸ் லாரி ஒன்று ஞானதாஸ் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக இறந்தார். தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த தக்கலை போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து ஞானதாஸின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற லாரியை தேடி வருகின்றனர். நடைபயிற்சிக்கு சென்ற வியாபாரி லாரி மோதி பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.